எங்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இவ்வுலகை மறந்து விண்ணுலகம் சென்ற எங்களது அன்பு செல்வங்களுக்கு இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கின்றோம். மாணவ கண்மணிகளே, வளரும் பிள்ளைகளாகிய நீங்கள்தான் வருங்கால இந்தியாவை நிர்மாணிக்கப் போகும் சிற்பிகள். நமது நாட்டின் தேச தலைவர்களையும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். தேசபிதா என்றும் மகாத்மா என்றும் அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்திதான் பல்வேறு போராட்டங்களின் வாயிலாக 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மகாத்மா காந்தி வெள்ளையர்களிடம் கொள்ளை போன இந்தியாவின் சுதந்திரத்தை மீட்டுத் தந்தார். 1948 ஜனவரி 30ஆம் தேதி மதவெறி பிடித்த கோட்சே என்பவரால் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் மறைந்தாலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அவர் காவல் தெய்வமாக விளங்குகிறார். மகாத்மா காந்தியை பார்த்துவிட்டு அவர் இல்லாத இந்தியாவை பார்க்க முடியவில்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லோர் மனதிலும் நீக்கமாறா இடம்பெற்றவர் தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள். ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வாழ்ந்து வலிமையான பாரதத்தினை வடிவமைத்த சிற்பி என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் தான். நம் நாடு விவசாயத்தை அடிப்படை தொழிலாக கொண்ட நாடு. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் வள்ளுவர் பெருந்தகை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியுள்ளார். அந்த விவசாயம் சிறக்க வேண்டும், வறுமை ஒழிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகத்தின் நீர் ஆதாரங்கள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் அணைகளை கட்டினார். கல்லணையை கட்டியவர் கரிகால் சோழன். உலக அளவில் கட்டப்பட்ட முதல் அணை கல்லணை. அடுத்தபடியாக ஸ்டாலின் பிரபு அவர்கள் மேட்டூர் என்ற இடத்தில் காவிரியின் குறுக்கே 60 சதுர மைல் பரப்பளவில் 124 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையை கட்டினார். எஞ்சிய 11 அணைகளை கட்டிய பெருமை காமராசரே சாரும். இன்றைக்கும் கல்வி புரட்சியும் பசுமை புரட்சியும் மேலோங்கி நிற்கிறதென்றால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் தான். பேரறிஞர் அண்ணா என எல்லோராலும் போற்றப்படும் அண்ணாவின் முழு பெயர் CN அண்ணாதுரை என்பதாகும். காஞ்சிபுரம் மாநகரில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அண்ணா MA பட்டம் பெற்று அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட அறிவும் ஒருங்கே பெற்றிருந்தார். தமிழக ஆட்சியை கைப்பற்றிய அண்ணா தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்றுவதையே கொள்கை என்ற வகையில் ஆட்சி செய்தார். அதுவரை சென்னை மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற படியரசு திட்டம் கொண்டு வந்தார். அண்ணா மறைந்தாலும் அவர் கொள்கைகள் மறையவில்லை, அவரின் தொண்டர்கள் மாறவில்லை. இன்றளவும் அண்ணா எல்லோர் மனதிலும் நீக்கமாறா நிறைந்துள்ளார். எம்ஜிஆர் என்றும் புரட்சி தலைவர் என்றும் மக்கள் திலகம் என்றும் பொன்மன செம்மல் என்றும்
போற்றப்படும் எம்ஜிஆரின் முழு பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். இலங்கை கண்டியில் பிறந்த எம்ஜிஆர் தமிழகம் வந்து திரைப்படத் துறையில் படிப்படியாக முன்னேறி மக்கள் திலகம் என்றும் புரட்சி நடிகர் என்றும் பெயர் பெற்று வசூல் சக்கரவர்த்தி என பெயர் பெற்றார். 1977 தமிழகத்தின் ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றினார். பசியின் கொடுமை அறிந்த எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து படிக்கும் மாணவர்களின் பசியை போக்கினார். மாற்று கட்சியினரையும் கவரும் மனப்போக்கம் கொண்ட எம்ஜிஆர் தாய்மார்களின் பேராதரவை பெற்றிருந்தார். 1987 டிசம்பர் 24 மரணமடைந்தார். ஒரு மாநில முதல்வரின் மரணம் அகில இந்திய அளவில் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது எம்ஜிஆர் ஒருவருக்கு மட்டுமே. நாராயண நாராயண. இந்த பூலோக வாசிகளின் பாவ புண்ணியத்திற்கு தக்கபடி உயிரை எடுத்து தண்டனை கொடுப்பதற்குள் என் உயிரே போய்விடும் போலிருக்கிறதே. யாரை கட்டுப்படுத்தினாலும் இப்பூலோக வாசிகளை கட்டுப்படுத்தவே முடியாது போலிருக்கிறதே. வாருங்கள் பிரபு, வாருங்கள். என்ன சித்ரகுப்தா, இன்றைய கணக்கு வழக்குகள் என்ன? கூறுகிறேன், அமருங்கள் பிரபு, ஆசனத்தில் அமருங்கள். நல்லது சித்ரகுப்தா, மானிடர்களின் பாவச் செயல்களை பட்டியலிட்டு கூறு. தண்டனையை வழங்கி விடுகிறேன். பிரபு, இவன் ஒரு போலி அரசியல்வாதி பிரபு. நாட்டிற்காக உழைப்பதாக கூறிக்கொண்டு தன் மனைவி மக்களை பதவியில் அமர்த்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து ஓட்டு போட்ட மக்களை வேதனைப்படுத்தியவன். இவன் எப்படி மக்களை கசக்கி பிழிந்தானோ அதே போல் இவன் உடலையும் கசக்கி பிழிய வேண்டும். இவனை செக்கிலிட்டு ஆட்டுங்கள். அவமான சின்னமான இவனை கழுமரத்தில் ஏற்ற உத்தரவிடுகிறேன். சித்ரகுப்தா, அடுத்தவரை அழைத்து வரச் சொல். இவள் செய்த குற்றம். பிரபு, இவள் பெண் குலத்திற்கே அவமான சின்னம். உறங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது எரிபொருளை ஊற்றி தீயிட்டு கொன்றவள். அப்படியா? கணவனே கண்கண்ட தெய்வமென போற்றி புகழும் பெண் குலத்திற்கே அவமான சின்னமான இவளை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளுங்கள். சித்ரகுப்தா, அடுத்தவரை அழைத்து வரச் சொல். இவன் செய்த குற்றம். பிரபு, இவன் காம கொடூரன். பல பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி அவர்கள் வாழ்க்கையை சீரழித்தவன். நம்பிக்கை துரோகம் பிரபு. தன்னை நம்பி வியாபாரம் ஆரம்பித்தவனை ஏமாற்றி அவன் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவன். தற்கொலை செய்து கொண்டதால் அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் விஷமருந்து மாண்டு விட்டார்கள். ஓஹோ, இவன் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டியவனோ? கொடுமையிலும் கொடுமை. இந்த மாபாதகனை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தள்ளுங்கள். சித்ரகுப்தா, நாம் கவர்ந்து வரும் மானிடர்கள் அத்தனை பேரும் கொலைகாரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் தேச துரோகிகளாகவும் இருக்கிறார்களே. நல்லவர்களே
பூலோகத்திலிருந்து வரவில்லையா? ஏன் இல்லை பிரபு, இருக்கிறார்கள். மனிதருள் மாணிக்கங்களான நால்வரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அப்படியா? எங்கே? நான் உடனே அவர்களை பார்க்க வேண்டுமே. ஆகட்டும் பிரபு. நீங்களும் நானும் நம் சகாக்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அவர்களை நான் உடனே பார்க்க வேண்டுமே. தாராளமாக பிரபு, அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும். யார் இந்த முதியவர்? பார்த்ததும் எனக்கே கையெடுத்து கும்பிடத் தோன்றுகிறதே. பிரபு, இவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பதாகும். நாட்டு மக்கள் இவரை மகாத்மா காந்தி என்றே அழைப்பார்கள். இந்திய தேசப்பிதா மகாத்மாஜி, ஆசனத்தில் அமருங்கள். என்ன, மகாத்மாவா? ஆம் பிரபு. எங்கே? சற்று விவரமாக கூறு. ஆம் பிரபு, 56 தேசங்களை கட்டி ஆண்ட ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திடமிருந்து கத்தியின்றி இரத்தமின்றி தன் நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர். இவருடைய வரலாற்றை கேளுங்கள். மகாத்மா தனிமையில் நடந்து வர ஏழை மக்களின் அவல நிலையை கண்ட மகாத்மா தானும் அவர்களைப் போல் இடுப்பில் துண்டு அணியும் பழக்கத்தை மேற்கொண்டார். 1914ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற வேளையில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பியிருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டு மேடையில் அமர்ந்திருந்தார். வட்டமேஜை மாநாட்டிற்காக அவர் லண்டன் சென்றபோது மன்னரை காணச் சென்ற அவர் உடைமாற்றம் செய்ய வேண்டும் என்றனர். காந்திஜி அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. தன் உடையுடனேயே மன்னரை கண்டுவிட்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்ததும் நிருபர்கள் பேட்டி கண்டபோது அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் எனக்கும் சேர்த்து மன்னரை உடையணிந்திருந்தார் என்றார். இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் மகாத்மாவை அரை நிர்வாண பக்கிரி என கேலி செய்தார். ஆனால் ரவீந்திரநாத் தாகூரோ ஆண்டி வேடம் புனைந்த மகாத்மா என்றார். அவர் சொன்னது சரிதானே? கதர் பிரச்சாரம் செய்வதற்காக மகாத்மா காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தார். மகாத்மாஜி வராரு. ஐயா வணக்கம். வணக்கம். விவசாயிகளின் உழைப்பில்தான் நாடு சுபீட்சமாக இருக்கிறது. கிராமங்கள்தான் நமக்கெல்லாம் தாய் வீடு. உங்கள் முன்னேற்றம்தான் என் குறிக்கோள். வருகிறேன். அம்மா, என்ன தாத்தா? என்னோட இன்னொரு செருப்பு எங்கம்மா? தாத்தா, அது அருந்து போயிடுச்சு. நான் தான் தைக்க கொடுத்துருக்கேன். அப்படியா? என்னோட செருப்பை இலவசமா தைக்க சொன்னியா? இல்ல தாத்தா, கூலி தரேன்னு சொல்லிருக்கேன். எவ்வளவு கூலி? 8 தாத்தா. 8 கூலி கொடுக்க எங்க போறது? நீயும் சம்பாதிக்கல, நானும் சம்பாதிக்கல. நானே தைச்சு போட்டுக்கிறேன். போய் வாங்கிட்டு வாம்மா. சரி தாத்தா. மனைவி மக்களுக்காக அரசாங்க பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிப்பவர்கள் மத்தியில் இவர் மகாத்மா என்றால் அது சரிதானே? நவகாளி யாத்திரையில் மகாத்மா காந்தியுடன் நேருவும் நடந்து வந்தார். ஓரிடத்தில் சிறு வாய்க்கால் குறுக்கிட பண்டித நேரு பின்னால் 6 அடி போய் ஓடி வந்து தாண்டினார். ஆனால் காந்தியடிகள் வாய்க்காலின் நடுவில் உள்ள கல்லில் கால் வைத்து வாய்க்காலை கடந்தார். மகாத்மாஜி,
இந்த சிறிய வாய்க்காலை கூட தங்களால் தாண்ட முடியவில்லையா? 3 அடி வாய்க்காலை தாண்ட 6 அடி பின்னோக்கி போனீங்க. ஒரு காரியத்தில் இறங்கிட்டா ஊன் உறக்கமின்றி நாம செயல்படணும். அப்பதான் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை நாம அடைய முடியும். எப்பவுமே முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. அதுதான் வீரனுக்கு அழகு. வாங்க போகலாம். கிளாபத் இயக்க கிளர்ச்சி உச்சகட்டமாக நடைபெற்ற வேளையில் சௌரிசாரா என்ற இடத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட மோதலில் போலீஸ் நிலையம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் 20 போலீசாரும் தீயில் கருகி மாண்டனர். போராட்டக்காரர்களின் செய்கையால் மனம் நொந்த காந்தி 5 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். வெள்ளையர் அரசாங்கம் உப்புக்கு வரி விதித்தது. அதனை மகாத்மா கடுமையாக எதிர்த்தார். உப்பை பகிஷ்காரம் செய்ய முடிவு செய்தார். அதன் விளைவாக உப்பு சத்தியாகிரகம் நாடெங்கும் நடந்தது. ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கடற்கரையில் உப்பு சத்தியாகிரகம் வெற்றிகரமாக நடைபெற்றது. 11 தடவை தமிழகம் வந்து பெருமை சேர்த்த காந்திஜி தமிழ்நாட்டு பெண்ணையே தன் மருமகளாக தேர்ந்தெடுத்தார். தேச விடுதலைக்காக அண்ணல் காந்தி 6 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையை அனுபவித்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த வேளையில் அவர் உயிருக்கு துரோகிகள் குறிவைத்தனர். பிர்லா மாளிகையில் நடந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்த மகாத்மாவை கொல்ல நடந்த சதி முறியடிக்கப்பட அடுத்த 10வது நாள் ஆசிரமத்தின் பிரார்த்தனை கூட்டத்திற்கு காந்தி வந்தார். தேச விடுதலையை பெற்றுக் கொடுத்து விட்டுத்தான் நான் சாவேன் என்று உறுதியுடன் இருந்த மகாத்மா காந்தியை கொடியவன் கோட்சே சுட்டுக் கொண்டு விட்டார். வாழ்க மகாத்மா புகழ்.
மகாத்மாஜி, உங்கள் சோக முடிவை கேட்டு என் மனம் கலங்கி விட்டது. கலங்கி பழக்கமில்லாத எனக்கே கண்ணீர் வந்து விட்டது. மகாத்மாவை கொன்ற அந்த கொடியவனை கொண்டு வரச் சொல். அவனை கசக்கி விடுகிறேன். தேவையில்லை பிரபு. அந்த கொடியவனை அப்போதே எண்ணெய் கொப்பரையில் வறுத்து எடுத்து விட்டோம் பிரபு. மிக்க மகிழ்ச்சி. அண்ணல் காந்திஜியை பல்லக்கில் சுமந்து செல்லுங்கள். வேண்டாம், நடந்தே போகிறேன். கொடுமைகள் செய்தவனுக்கு கொடுமை செய்ய வேண்டும் என்பதில்லை. மாறாக நல்லது செய்து அவனை மாற்ற வேண்டும். என்னை கொன்றுவிட்டார்கள் என்பதை விட வெள்ளையர்கள் சுதந்திரம் தந்துவிட்டார்கள் என்பதே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. வாழ்க பாரதம், வாழ்க பாரத மக்கள், வளர்க இந்தியா. ஜெய் ஹிந்த். சித்ரகுப்தா, அடுத்தவரை அழைத்து வரச் சொல். இதோ வந்துவிட்டார் பிரபு. ஐயா பெருந்தலைவர் அவர்களே, ஆசனத்தில் அமருங்கள். சித்ரகுப்தா, இவர் பெயர்? காமராஜர். என்ன, காமராஜரா? ஆம் பிரபு. எளிமையான குடும்பத்தில் பிறந்து எளிமையாக வாழ்ந்து வலிமையான பாரதம் உண்டாக்கிய சிற்பி. தமிழ்நாட்டின் பூகோள அமைப்பையே விரல் நுனியில் வைத்திருந்தவர். தமிழ்நாட்டில் கல்லணையை கட்டியவன் கரிகால் சோழன். மேட்டூர் அணையை கட்டியவர் ஸ்டான்லி பிரபு. ஆனால் மற்ற அணைகள் அனைத்தையும் கட்டி விவசாய புரட்சி செய்தவர். இந்தியாவின் பிரதமர்களையே உருவாக்கும் பெரும் தலைவராக திகழ்ந்தவர். இவருடைய வரலாற்றை கேளுங்கள். கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறது. கூறு சித்ரகுப்தா. சாப்பாடு நல்லா இருந்ததுங்க ஐயா. என்ன சாப்பாடு? பெரிய சாப்பாடுங்கிறேன். சரி, அப்ப நான் புறப்படுறேன் ஐயா. நல்லது, வாங்க. வைரவா, நீ சாப்பிடலையா? எப்பவும் போல 2 பேருக்கு தான் ஏன் சமைச்சேன். அதனால எனக்கு சாப்பாடு மீதலை. என்னப்பா கிறுக்கனாட்டம் பேசுற? 2 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரெட்டியார ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கலாங்கிறேன். இப்படி நீ ஒருத்தன் பட்டினி கிடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்கிறேன். இல்லை யாரப்பாங்க? வணக்கம் ஐயா. ஐயா கூப்பிட்டீங்களா? நீ போய் எந்த ஹோட்டல் திறந்திருந்தாலும் சரி வைரவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாங்குறேன். ஐயா சாப்பாடு நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும்னு. சரிங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஊரை அடித்து உலையில் போடும் அரசியல்வாதிகளின் மத்தியில் ஓட்டு போட்ட ஜனங்கள் ஒட்டு துணியுடன் அலைவதை வேடிக்கை பார்க்கும் தலைவர்கள் மத்தியில் தன் உதவியாளன் சாப்பிடவில்லை என்றதும் பதறிப்போன பெருந்தலைவரின் குணம் யாருக்குத்தான் வரும்? தாத்தா, வாடா கனகவேலு, என்ன கையிலங்கிறேன். தாத்தா, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வேணும். நீங்கள் சிஎம் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சீட்டு கிடைக்கும். அது எப்படின்னு? சீட்டு சிபாரிசு பண்ண கவர்மெண்ட்ல ஒரு கமிட்டி நியமிச்சுட்டு அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுன்னா அப்புறம் கமிட்டி போட்டு என்ன பிரயோஜனம்ங்கிறேன். இல்லைங்க தாத்தா, நான் ஒருத்தனாவது எங்கள் குடும்பத்தில் டாக்டர் ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்காக என்னால் சிபாரிசு பண்ண முடியாதுங்கிறேன். உனக்கு திறமை இருந்தால் சீட்டு அவங்களே கொடுப்பாங்கன்றேன். கிடைக்கலன்னா கோயம்புத்தூர் போய் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்து உழைக்கிற வழியை பாருன்னு. தாத்தா பேசாதேன்னு நான் ஒரு தடவை சொன்னது தானே. தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒதுக்கிவிட்டுத்தான் எந்த பதவியையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் தலைவர்கள் மத்தியில் தன் பேரனுக்கு கூட சிபாரிசு செய்ய மறுத்த காமராஜர் உண்மையிலேயே காந்தியின் வாரிசுதான் என்றால் அது மிகையாகாது. ஐயா ராசா, என் கையால சாப்பாடு போட்டு 30 வருஷம் ஆச்சு. சாப்பிட்டு போயா. எனக்கு ஒன்றும் வேணாங்கிறேன். நான் மதுரையில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. நாகம்மா, நாகம்மா. என்னண்ணா கூப்பிட்டீங்களா? ஏம்மா, அம்மாவுக்கு டாக்டரை கூப்பிட்டு வைத்தியம் பார்த்தியா? இப்போதைக்கு பரவாயில்லண்ணா, காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. பார்த்துக்கம்மா, அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்காங்கிறேன். அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு ஃபேன் சுற்றுதே, அதை நான் வாங்கி கொடுக்கலையே, அது ஏதுங்கிறேன். அது வந்து
வெங்கட்ராம ஐயா வந்தாங்க. அம்மாவை பார்த்துட்டு அவங்க தான் இந்த ஃபேனை அனுப்பி வச்சாங்க. ஏம்மா, அடுத்தவங்க எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாங்கிறேன். இதை பாரு, உடனே திருப்பி அனுப்பிடுங்கிறேன், அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்கண்ணே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, எங்க குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். தெரியுமில்ல, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா ₹1 நீங்க எனக்கு கொடுக்கணும். சரிங்க ஐயா, பேர் வைங்க. குழந்தை ஆனா பெண்ணா? ஆம்பளை புள்ளதான் ஐயா. சாதாரண பேரா வைக்கணும்னா ₹1, நல்ல பேரா வைக்கணும்னா ₹2. உங்க வசதி எப்படி? இந்தாங்க ஐயா ₹2, நல்ல பேரா வைங்கய்யா. காமராசு, காமராசு, காமராசு. இந்த வரங்க ஐயா, நல்லா வருவான். ஐயா நல்ல பேரா வச்சிருக்காரு. பெருந்தலைவர் என போற்றப்பட்ட கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பாமர மக்களையும் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டுமானால் முதலில் அவர்களின் பசியை போக்க உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அவர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம். கல்விக்கண் திறந்த படிக்காத மேதை காமராஜரால் பலர் படித்த மேதைகளாக்கப்பட்டனர் என்பது மறக்கக்கூடியதா? மறக்கவே முடியாது. நாட்டுக்காகவே உழைத்து நாட்டு மக்களின் நலனையே பெரிதாக எண்ணிய காமராஜர் காந்தி பிறந்த அக்டோபர் 2ஆம் நாள் காலமானார். கல்வி கண்ணை திறந்தவர் தன் கண்ணை மூடிக்கொண்டார். வாழ்க காமராஜரின் புகழ். தொண்டராய் வாழ்வை தொடங்கி தலைவராய் உயர்ந்தவர் காமராஜர். எளிமையாகவே வாழ்ந்து இமயமாய் திகழ்ந்தவர் காமராஜர். காமராஜர் எங்கள் காமராஜர். காலம் போற்றிய காலா காந்தி காமராஜர். காமராஜர் எங்கள் காமராஜர். காலம் போற்றிய காலா காந்தி காமராஜர். கர்ம வீரர் காமராஜர். கடமை வீரர் காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர். கல்வி கண் திறந்த காமராஜர். தொண்டனாய் வாழ்வை தொடங்கி தலைவராய் உயர்ந்தவர் காமராஜர். எளிமையாகவே வாழ்ந்து இமயமாய் திகழ்ந்தவர் காமராஜர். மாடு மேய்த்த பிள்ளைகளை பாடம் படிக்கச் செய்தார். இலவச கல்வி மதிய உணவு எல்லாம் தானே தந்தார். தொழிற்சாலைகள் தொடங்கி அணைகள் கட்டி விவசாய புரட்சி செய்தாரே. தொழிற்சாலைகள் தொடங்கி அணைகள் கட்டி விவசாய புரட்சி செய்தாரே. தலைவா பெருந்தலைவா, தலைவா பெரும் தலைவா. தமிழகத்தின் தலை சிறந்த தவப்புதல்வா. தமிழகத்தின் தலை சிறந்த தவப்புதல்வா.
தொண்டனாய் வாழ்வை தொடங்கி தலைவராய் உயர்ந்தவர் காமராஜர். எளிமையாகவே வாழ்ந்து இமயமாய் திகழ்ந்தவர் காமராஜர். வாய்மை தூய்மை நேர்மையின் வடிவாய் திகழ்ந்தார் காமராஜர். 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் ஒரு ரூபா வீட்டில் இல்லையே. காமராஜர் ஆண்ட காலம் தமிழ்நாட்டுக்கே பொற்காலம். அந்த காலம் வந்தால் மலரும் தமிழ்நாட்டுக்கே நற்காலம். தலைவா, பெரும் தலைவா, தலைவா, பெரும் தலைவா, தமிழகத்தின் தலை சிறந்த தவப்புதல்வா, தமிழகத்தின் தலை சிறந்த தவப்புதல்வா, தவப்புதல்வா. தொண்டனாய் வாழ்வை தொடங்கி தலைவராய் உயர்ந்தவர் காமராஜர். எளிமையாகவே வாழ்ந்து இமயமாய் திகழ்ந்தவர் காமராஜர். ஐயா பெருந்தலைவரே, ஏழைகளின் கல்விக் கண் திறந்த கர்ம வீரரே, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து பாமர மக்களின் பசியை போக்கிய உத்தமரே, அந்த மதிய உணவை உண்டு பார்த்து மகிமை அடையும் பாக்கியம் எனக்கும் கிட்டாமல் போனதை எண்ணி வேதனைப்படுகிறேன். காந்தியின் கொள்கையுடன் வாழ்ந்து காந்தியின் பிறந்த நாளில் மறைந்த உங்களை இருகரம் கூப்பி வணங்குகிறேன். ஐயாவை பல்லக்கில் சுமந்து செல்லுங்கள். ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாங்கிறேன். எனக்கு கால் இருக்கு, நான் நடந்தே போறேன். சித்ரகுப்தா, அடுத்தவரை அழைத்து வரச் சொல். இதோ வந்துவிட்டார் பிரபு. பேரறிஞர் பெருந்தகையை ஆசனத்தில் அமருங்கள். சித்ரகுப்தா, இவர் பெயர்? பிரபு, இவர் தென்னாட்டு காந்தி என்றும் இந்நாட்டின் இங்கர்சால் என்றும் போற்றப்பட்ட காஞ்சி மாநகர் கண்டெடுத்த அறிவு பெட்டகம் பேரறிஞர் அண்ணா. இவருடைய முழு பெயர் அண்ணாதுரை. எல்லோரும் அன்பாக அண்ணா என்று அழைப்பார்கள். பேரறிஞர் அண்ணாவா? ஆம், சக்தி வாய்ந்த பேரியக்கமான காங்கிரஸை வீழ்த்தி தனது கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றியவர். தான் மறைந்தும் தன் புகழ் மறையாமல் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பவர். இவருடைய வரலாற்றை கேளுங்கள். 1967ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 138 இடங்களில் வெற்றி பெற்றது. சட்டசபைக்கு போட்டியிடாமல் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணா 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அண்ணாவை முதல்வராக தேர்வு செய்தனர். அண்ணா தன் தம்பிகளுடன் பெரியாரை பார்க்க திருச்சிக்கு புறப்பட்டார்.
வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. என்ன இருந்தாலும் என் பிள்ளைகள் அல்லவா? உங்க வளர்ச்சியும் எழுச்சியும் என்னை மெய்சிலிருக்க வச்சிருச்சு. நல்ல மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் என்ற வகையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை கூச்சப்பட வைத்து விட்டீர்கள். உங்கள் அரசுக்கு என் பரிபூரண நல்லாசிகள் எப்போதும் உண்டு. அதுதான் எங்களுக்கு என்னன்னைக்கு வேணும். ஐயா, என்றைக்கும் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தான். என்றென்றைக்கும் உங்களுக்காக எங்கள் கதவு திறந்தே இருக்கும். நாங்கள் என்றைக்கும் உங்களைத்தான் எங்கள் தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உங்களது கொள்கைகள் அரசின் திட்டங்களாக அறிவிக்கப்படும். நாங்கள் ஆட்சியை பிடித்து விட்டோம் என்ற இருமாப்பு என்றைக்கும் எங்களுக்கு இருக்காது. நீங்கள் உருவாக்கிய மாணவர்கள் நாங்கள். அதற்குரிய பெருமையை நீங்கள் அடையும் வகையில் நாங்கள் ஆட்சி புரிவோம். கட்சி மாறினாலும் கொள்கை மாறாமல், எண்ணங்கள் மாறாமல், திராவிட இயக்கத்தின் என் தளபதியான உங்கள் தலைமையில் தமிழ்நாடு உயர்வடையப் போகிறது என்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னைக்குமே நீங்க தான் எங்க தலைவர். உங்களுக்காக தலைவர் பதவி எப்பொழுதும் காத்திருக்கோம். அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயா. போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க அண்ணா. ஐயா, உங்களுடைய ஆசை எங்களுக்கு எப்போதும் வேணும். அரசு பதவி என்பது முள்கிரீடத்துக்கு சமம். அதை மக்கள் எங்கள் தலையில் சூட்டிவிட்டார்கள். ஐயா, நாங்கள் வெற்றி பெற்றதற்காக மகிழ்வதை விட நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்ததற்காக வருந்துகிறோம். அதை விடுங்க அண்ணே, எலெக்ஷன்ல இதெல்லாம் சகஜம்னே. அமைச்சரவைக்கு நாங்கள் புதியவர்கள். நாங்கள் தவறு செய்தால் அதை நீங்கள் தான் திருத்த வேண்டும். எங்க ஆட்சியை ஜனங்க பார்த்துட்டாங்க, உங்க ஆட்சியை ஜனங்க பார்க்க வேண்டாமாங்கிறேன். ஜனங்களோட விருப்பத்தை நிறைவேற்ற தவறிட்டோமோன்னு நினைக்கிறேங்கிறேன். நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, ஜனங்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றணுங்கிறேன். ஜனங்க மாற்றத்தை விரும்புறது சகஜம்தாங்கிறேன். இந்த பெருந்தன்மை எங்க பெருந்தலைவருக்கு மட்டும்தான் வரும். எல்லாம் சரிங்கிறேன். என்னோட ஆதரவு எப்போ உங்களுக்கு உண்டுன்னு. அப்போ நாங்க விடைபெறோம். நல்லது, வாங்கங்கிறேன். பல வகையான முன்னேற்ற திட்டங்களை அண்ணா அமுல்படுத்தினார். மக்கள் அவரின் ஆட்சியை வெகுவாக பாராட்டினர். அண்ணா ஆட்சியை ஏற்று 2 ஆண்டுகள் நல்ல முறையில் நாட்டை ஆண்டார். அவருக்கு புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட டாக்டர்களின் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் அதிகாலையில் உயிரிழந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. உங்கள் சோக முடிவை கேட்டு என் மனம் கலங்கி விட்டது. கலங்கி பழக்கமில்லாத எனக்கே கண்ணீர் வந்து விட்டது. சித்ரகுப்தா பிரபு, ஐயாவை பல்லக்கில் சுமந்து செல்லுங்கள். என் தாய் திருநாட்டு மக்களுக்கு சிறிது காலமாவது பணி செய்ய கிடைத்த வாய்ப்பொன்றே போதும். வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம். சித்ரகுப்தா, அடுத்தவரை அழைத்து வரச் சொல். அடுத்தவரும் இதோ வந்துவிட்டார் பிரபு. ஆசனத்தில் அமருங்கள். சித்ரகுப்தா, இவர் பெயர்? இவரது முழு பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். அன்போடு எம்ஜிஆர் என்றே மக்கள் அழைப்பார்கள். என்ன, எம்ஜிஆரா? ஆம் பிரபு, தென்னாட்டு திரையுலகின் முடிசூடா மன்னன். மக்கள் திலகத்தின் கருத்துள்ள பாடலை கவனியுங்கள் பிரபு. ஐயோ, நான் இல்ல, அதோ இதோ இவன் தான் திருட சொன்னா. என்னை விட்டுடுங்களேன். நீயா? நானா திருடல தோற, அதோ ஓடுறானே, அவன் தான் திருட சொன்னான். நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய்,
கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் கஷ்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன? நல்ல தம்பி. நல்ல தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல். கவிதைகள் வழங்கு பாரதியை போல். மேடையில் முழங்கு திருவிகா போல். மேடையில் முழங்கு திருவிகா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இவருடைய வரலாற்றை சொல்கிறேன், கேளுங்கள். வணக்கம். வணக்கம். முதல்வர் அவர்கள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நல்லதொரு அறிவிப்பை வெளியிட்டால் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி செய்தால் மாணவ மாணவியர் முன்னேற்றத்திற்கு ஏதுவாக இருக்கும். எங்களது கோரிக்கைகளுக்கு ஆவண செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
எனது தீவிர பரிசீலனையில் உள்ளது. மக்கள் நம்மை நம்பி ஆட்சியை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்களின் நம்பிக்கை வீண் போகா வண்ணம் அனைவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். பசியின் கொடுமையை உணர்ந்தவன் நான். நமது ஆட்சியில் பசி என்ற சொல்லே இருக்கக்கூடாது. ஆகவே அனைத்து பள்ளிகளிலும் ஏழை பணக்காரர் என வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து மாணவ மாணவியருக்கும் சத்துணவு வழங்க ஆவணம் செய்யப்படும். ஏழை மக்கள் தங்கள் பயணத்துக்கு சைக்கிளைத்தான் வாகனமாக பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் இருவராக சென்றாலோ மூவராக சென்றாலோ குற்றமாக கருதப்படுகிறது. அதை நீக்கினால் நல்லதென்று கருதுகிறோம். இனிமேல் எந்த பொது இடங்களிலும் சைக்கிளில் டபுள் செல்லலாம். அதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வரோம். தம்பி, நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், சரியா? பார்ப்பவர் அத்தனை பேரையும் கவர்ந்தெழுக்கும் வசீகர தோற்றத்திற்கு சொந்தக்காரர். தன் நடிப்பாற்றலால் மக்களை கவர்ந்து கடையேழு வள்ளல்களுக்குப் பின் 8வது வள்ளலாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர். தனி மனிதனாக நின்று தன் லட்சக்கணக்கான ரசிகர்களின் துணையோடு ஆட்சி பொறுப்பினை எட்டிப் பிடித்தவர். 3 முறை முதல்வராக பொறுப்பேற்று இறுதி மூச்சு இருக்கும் வரை முதல்வராக இருந்தவர். உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு தமிழக மக்கள் அனைவரும் துடித்துப் போனார்கள். கோவில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் என மும்மத பிரார்த்தனைகள் நடைபெற்றன. மீண்டும் படுக்கையில் விழுந்தவர் எழவே இல்லை. எம்ஜிஆர் மறைந்தார். கண் தூங்காது காத்திருந்தான் அவரை களவாடி செல்ல. நேருக்கு நேர் அவரை சந்திக்க அஞ்சினான் காலதேவன். மக்கள் திலகம் சிறிது கண்ணயர்ந்தார். காலன் விழித்துக் கொண்டான். படுவேகமாக செயல்பட்டான். கண்ணயர்ந்து தூங்கிய காவிய தலைவனை வென்றுவிட்டான் காலதேவன். ஆமாம், தர்மத்தை கொன்றுவிட்டான். தர்மதேவனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டான். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் இவர்களின் மரணத்திற்கு பின் தமிழகத்தை குலுக்கி எடுத்த மரணச் செய்தி நமது எம்ஜிஆர் அவர்களின் மரணச் செய்திதான். எங்கள் உயிரை எடுத்துவிட்டு அந்த இன்னுயிரை கொடுத்துவிடு என்று கேட்டு கதறினோம். எங்கள் தேசத்துக்கு இந்த பொன்மனச் செம்மல் தேவை என்று கூறி மறுத்துவிட்டான் காலதேவன். பாரத தேசம் முழுவதும் அரசு விடுமுறை. இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக யாருக்கு கிடைக்கும் இந்த தனிச்சிறப்பு? கண்ணீர் கடலில் மக்கள் அலைகள். ஆனால் காவிய தலைவனோ நிம்மதியாக தூங்கிவிட்டார். ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா, பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய்க்குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா.
சிவந்த கரம் எங்கே அம்மா? தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா? கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கே அம்மா? தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா? ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா? ஏழை உள்ளங்களின் இதய தெய்வம் எங்கே அம்மா? என் தலைவன் என்று இங்கு வருவார் அம்மா, என் தலைவன் என்று இங்கு வருவார் அம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. இருவிரல் காட்டிவிட்டு சென்றார் அம்மா, கலங்கரை விளக்காக நின்றார் அம்மா. இருவிரல் காட்டிவிட்டு சென்றார் அம்மா, கலங்கரை விளக்காக நின்றார் அம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா, காணவே என் மனமே துடிக்குதம்மா. கலங்கரை விளக்கே அணைந்ததம்மா, காணவே என் மனமே துடிக்குதம்மா. காணவே என் மனமே துடிக்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா, தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல் சரித்திர புகழோடு மறைந்தார் அம்மா. சத்தியத்தாய் பெற்ற மகன் சத்துணவு தந்த வள்ளல் சரித்திர புகழோடு மறைந்தார் அம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதயக்கனி கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. கோடி கோடி மக்கள் மனம் குடிகொண்ட இதயக்கனி கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. கடற்கரையில் உறங்க சென்றாரம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா. தாய் குலமே இன்று கலங்குதம்மா. ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா. விளக்கே இன்று அணைந்ததம்மா. பாரதமே கதறி அழுகுதம்மா.
நன்று சொன்னாய். தனி மனிதனாக நின்று ஆட்சியை பிடித்த தங்களின் வல்லமையை என்னவென்று சொல்வது? பூலோகம் பெற்ற இன்பத்தினை இனி எங்களின் லோகமும் உங்களின் மூலமாக அடையட்டும். மனிதருள் மாணிக்கங்களான உங்கள் நால்வரையும் சிறப்பு செய்து தகுந்த மரியாதையுடன் நடத்த உத்தரவிடுகிறேன். மேலிடத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி நால்வரும் சொர்க்கத்தின் சிறப்பு இல்லத்தில்தான் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது? சித்ரகுப்தா, என்ன உளறுகிறாய்? எனக்கு தண்டனையா? சித்ரகுப்தா, இந்த பச்சிளம் பாலகர்கள் இருவரும் என்ன குற்றம் செய்தார்கள்? இவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, தவறுதலாக கொண்டு வந்து விட்டார்கள். இந்த இரு பாலகர்களும் தன் தாய் தந்தையர்களுடன் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் உயிரை கவர்ந்து வந்து விட்டார்களே. இவர்கள் பிற உயிர்களை காக்க தன் உயிரை கூட இழக்க முற்பட்டார்கள். இவர்கள் செய்த தியாகத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட தியாக குணங்களை கொண்ட இந்த சின்னஞ்சிறு பாலகர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் கவர்ந்து வந்து விட்டார்களே. இவர்களின் தாய் தந்தையர்கள் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். களங்கம் களங்கம் தான். உண்மைதான் பிரபு. அதற்காக திருப்பி அனுப்ப வழியில்லை. மறுபிறவி கொடுத்து மீண்டும் அவர்களின் பெற்றோர்களிடம் சேர்ப்பதே தர்மம். தவறு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன். இந்த பதவியில் அமர்வதற்கு எனக்கு ஒரு அருகதையும் இல்லை. சித்ரகுப்தா, இவர்களை திரும்ப அனுப்ப இயலாது. ஆனால் இவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், இது உறுதி. பிரபு, உங்கள் முடிவினை மறுபரிசீலனை செய்யுங்கள். அது மானங்கெட்ட அரசியல்வாதிகளின் செயல். நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். வருகிறேன். பிரபு பிரபு பிரேம் நவாஸ், பிரேம் நசீர் இருவரும் சொர்க்குலோக பூங்காவில் மற்ற குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்கின்றார்கள். வந்தே மாதரம்
ஒருமை பாட்டை போற்றி வளர்த்து வறுமை நீங்க பாடுபடு. ஒருமை பாட்டை போற்றி வளர்த்து வறுமை நீங்க பாடுபடு. உலக அரங்கினில் பாரத நாட்டை வல்லரசாக்க சபதமிடு. உலக அரங்கினில் பாரத நாட்டை வல்லரசாக்க சபதமிடு. இந்திய தேசம் நம் தேசம், இதில் பலவிதமான மொழி பேசும். இந்திய தேசம் நம் தேசம், இதில்